பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வசனம் சங்கீதம் 101 2வது வசனம் பாருங்கள். உத்தமமான ஒளியிலே விவேகமாய் நடிப்பேன், எப்பொழுதும் என்னிடத்திலே வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். பாருங்கள், உத்தம ஒளியிலே விவேகமாய் நடிப்பேன். யார் சொல்கிறார்? இது யார் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யோசேப்பை நம்ம பார்க்கலாம். உத்தமமான வழியில் அவர் நடந்தார். என்ன எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், அவங்க அண்ணாங்களும் அவங்கள குழியில் போட்டாலும், ஆனால் மறுபடியும் அங்கே எகிப்திய தேசத்தில் அவங்க போகும்போது கூட, அவங்கள தானியத்துக்காக அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது கூட அவர் எப்படி நடந்தார்? உத்தம இதயத்தோடு நடந்து கொண்டார். அங்கே நீங்கள் பார்க்கும்போது, அங்கே எகிப்திய தேசத்தில் இருக்கும்போது கூட அவருக்கு கொடுத்த அந்த வேலை உண்மையாய், தேவனுக்கு உண்மையாய் பயந்து அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் தேவஜனமே நாம் கூட உத்தம வழியில் விவேகமாய் நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். விவேகம் இல்லாமல் நம்ம நடந்தோம்னா கஷ்டம். உத்தம ஒளியில் விவேகமாய் நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் அப்படின்னு சொல்லி கேட்குறார். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். தேவனை சொல்கிற காரியங்கள் அதுதான். நம்மளுக்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, உத்தம இதயத்தோடு உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். தாவீது பார்க்குறோம், உத்தம இதயத்தோடு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. அப்ரஹாம் பார்க்குறோம், உத்தம இதயத்தோட தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க நடந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எப்போ உத்தம இதயத்தோடு நாம் நடக்கிறோமோ கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுற, நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம கூடவே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதுபோல் நம்ம எப்படி இருக்கணும்னா, உத்தம இதயத்தோட தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். அவர் தேடுறவங்களாக இருக்கணும். அவங்களை தேடணும். நம்ம ஒவ்வொரு நாள் அவரை தேடணும். பாருங்கள், நல்லா யாராவது உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால், உண்மையாய் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது கொடுத்து அனுப்பிங்க, ஏதாவது அங்கே வைத்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறது, அதை எடுக்காமல் உத்தம இதயத்தோட நம்பிக்கையோடு அவள் இருக்கும்போது அவள் மேலே எவ்வளோ ஒரு பாசம் உங்களுக்கு வரும். அதுபோல தான் நம்ம தேவனு கூட நம்ம உத்தம இதயத்தோடு நம்ம நடக்கும்போது, விவேகமாய் நம்ம நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே பாசமாக இருக்கிறார். நம்ம தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே பாருங்கள், சங்கீதம் 119:15 பாருங்கள். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளையும் நான் கை கொள்ளுவேன். தாவீது சொல்கிறார், பொல்லாதவர்களே என்னை விட்டு விலகி போங்க. இந்த மாதிரி காரியங்களை தேவனுக்கிட்ட நீங்கள் செய்யாதீங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீங்க. விரோதமான பேச்சுகளை பேசாதீங்க. ஆனால் என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அன்பான தேவ ஜனமே, அதே போல் 1வது சங்கீதத்தில் கூட நீங்கள் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரமலும் நீ என்ன பண்ண, விவேகமாய் நடந்து கொள்ள அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் தேவனுக்கு நம்ம உத்தமமாக விவேகமாக நடக்கும்போது கர்த்தர் நம்மளோட இருந்த பெரிய காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் மேலே நமக்கு எவ்வளோ விசுவாசம் வைக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவரை நேசிக்கிறோமோ, அவ்வளோ தேவன் என்ன பண்ண நம்ம மேலே இறங்குறவராக இருக்கிறார். அதனால் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உத்தம ஒளியிலே விவேகமாக நடக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஆண்டவரே உத்தம இதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதே போல் உங்களுக்கு சந்தோஷம் சமாதான தேவனை கொடுப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே அப்பா ஆமேன். ஆண்டவரே நான் உத்தம ஒளியிலே விவேகமாய் நடிப்பேன் ஆண்டவரே. அப்பா அது கர்த்தா உங்கள் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்பா யார் அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்களோ, யார் இந்த வார்த்தைகளை கேட்குறாங்களோ அவங்க மேலே தேவா அவங்க பிரசன்னம் இருக்கட்டும். தேவன் அவங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க கர்த்தாவே. இன்றைக்கி பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தாலும் கூட கர்த்தாவே அப்போ அவங்களுக்கு கூட நீர் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. ஏசப்பா நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வசனங்கள்
எல்லா ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. இது ஒரு சின்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த வார்த்தைகளை அனுப்புங்க. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ்.